गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதிநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி சித்ரா நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான நாளில் இன்றைய தினம் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தை மறுபடியும் சேவிக்க போகிறோம். ஒரு மாதமாக போன தடவை ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி நம்ம 3வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது அத்தியாயத்தில் பாதி அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணோம். இந்த மீதி இருக்கிற ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். ஒரு சுருக்கமாக இது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத சொல்லிவிட்டு ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்ரீமத் பாகவதத்தை சுவாமி
பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணி, நாரத சுவாமி வியாசாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணாலாம். பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாக ஆசிரம பश्चिमे தடே ஷம்யா பிராச இதி புரோக்தः ரிஷீணாம் சத்ரவர்தனः தஸ்மின் ஸ்வ ஆசிரமே வியாசः பதரீஷண்டமண்டிதே ஆசீனோப உபஸ்பிருஷ்ய பிரணிதத்யோ மனஸ்வயம் பக்தியோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்யத் புருஷம் பூர்வம் மாயாஞ்ச ததுபாஸ்ரயம் அனர்த்தோபசமம் சாக்ஷாத் பக்தியோகமதோக்ஷஜே லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம். ஷம்யாபிராசங்கிறதான தன்னுடைய ஆசிரமத்தில் வேதவியாசர் தன்னுடைய மனசை, சுத்தமான மனசை பக்தி யோகத்தினால தியானத்தில் செலுத்தி பகவானை ஆசிரியிச்சு இந்த பாகவதங்கிற சத்துவமான ஒரு சம்ஹிதை அதை செய்தாளுங்கிறதாக முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனை பண்ண வியாசாச்சாரியால் தன்னுடைய புத்திரனுக்கு அதை உபதேசித்தாலாம். யஸ்யாம் வை ஸ்ரூயமாணாயாம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்திருத்பத்யதே பும்சः சோகமோகபயாபஹா. இதுக்காக பாகவதத்தை ரச்சனை பண்ணி தன் பிள்ளைக்கு உபதேசம் பண்ணாள்னா அவர் மூலமாக லோகத்தில் எல்லாருக்கும் இது பரவ வேண்டும்ன்ட்டு. இது எப்பேற்பட்டதுன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை மகான்கள் மூலமாக ஸ்ரவணம் செஞ்சால் என்ன ஆகுதுன்னால், பக்தி உற்பத்தியதே பும்சா. சைமல்டேனியஸாக பல விஷயங்கள் நடக்கிறதான். ஒரு சுவிட்சை போட்டால் சைமல்டேனியஸாக 3 விஷயம் நடக்கிறது. ஆஃபாக இருந்த சர்க்கிட் ஆன் ஆகுது, நம்பர் 1. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் உள்ளே போய் லைட் எரியிறது, 2. இருட்டாக இருந்த ரூமும் வெளிச்சமாக போய்டுறது, 3. இது 3ம் சைமல்டேனியஸாக நடக்கிறது. அதே மாதிரி பாகவதத்தை உபாசிக்கிறவாளுக்கு என்ன ஆகுதுன்னா, பக்தி உற்பத்தியதே பும்சா. கிருஷ்ணங்கிட்ட அத்தியாச்சரியமான ஒரு பக்தி ஏற்படுறதான். அப்படி ஏற்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே நாள் ஸ்ரூயமானாயம்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதேன்னு அர்த்தம். கேட்டு ஒரு நாளோ 2 நாளோ கழிச்சு இல்லை, கேட்டு கொண்டிருக்கிறதையே என்ன ஆகுதுனால் சோகமோக பயாபஹா. மனுஷாலை கிளேசப்படுத்துறது 3 விஷயம்: சோகம், மோகம், பயம். இந்த 3ம் போகுமா? பக்தி உண்டாகிறது, சோகம் போகிறது, மோகம் போகிறது, பயம் போகிறது. கிருஷ்ணர்கிட்ட பக்தி உண்டாகிறது. இது இத்தனையும் பாகவதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே நடக்கிறதான் சைமல்டேனியஸாக. அப்போ ஏற்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ரச்சனை பண்ணி தன்னுடைய புத்திரனான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணாள். சுகாச்சாரியால் இதை நல்ல ஒரு பாத்திரத்துக்கு கொடுக்கணுங்கிறதாக தேடிகிட்டே இருந்தவர் பிராயோபவேசனாய் கங்கா தீரத்தில் இருக்கப்பட்ட ராஜா பரீட்சித்துக்கு இதை உபதேசம் பண்ணாள். அப்போது அதை கேட்கறதுக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான ரிஷிகணங்களில் ஒருத்தர் சூதர், ரோமஹர்ஷினி. அவர் அதை கேட்டுவிட்டு அதை சவுனகாதிகளுக்கு உபதேசம் நாள் நைமிஷாரண்யத்தில் அந்த பாகவதத்தை தான் நம்மளாம் இப்போது அத்தியனம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முதல் 2 ஸ்கந்தத்தில் ராஜா கேட்ட கேள்விகள், மரிக்கும் தருவாயில் இருக்கும் ஒருவன் என்ன செய்யணும் என்பதாக கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாள். அப்பா, நீ பாகவத்தை கேட்கணும், பகவத் குணத்தை கேட்கணும் என்பதாக சொன்னாள். இந்த 3வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்கிறாள்னா, புராணங்களுக்கு லட்சணம் சொல்லியிருக்கேன் முன்னாடியே, 10 லட்சணம். புராணங்கள் சிருஷ்டியை, பகவான் சிருஷ்டி பண்ண வைபவத்தை சொல்லும். சர்க்கம் விசர்க்கம் இதெல்லாம் சொல்லும். இதெல்லாம் பற்றி, சிருஷ்டியானத்தை பற்றி தான் சொல்ல போகிறாள். அதற்கு முன்பாக முதல்ல 4 அத்தியாயங்களில் விதுரருடைய
விதுரர் அவருடைய தீர்த்த யாத்திரையை பற்றி சொன்னாள். ஒரு தடவை துரியோதனன் கோபத்தினால விதுரரை போக முடியாது செஞ்சுவிட்டான். அவர் கோபம் வந்து தன் வில்லையும் அம்மையும் அரண்மனை வாசலில் வச்சுவிட்டு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாள் விதுரர். அப்படியே தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு இருந்த அந்த விதுரர் யமுனா நதி கரையில் வந்து சேர்ந்தாள். அங்கே உத்தவ சுவாமி வந்து பார்த்தாள். அப்போது உத்தவருக்கும் விதுரருக்கும் சம்வாதம் நடந்தது. அந்த சமயத்தில் விதுரர் உத்தவ சுவாமியை பார்த்து, என்ன எல்லாரையும் சுவாமி அழிச்சு விட்டாள், தன்னுடைய குலத்தில் இருந்த அத்தனை பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு அழிய முடியா பண்ணாள் சுவாமி. அப்படி எல்லாரும் அழிஞ்சு போன பிறகு சுவாமி தன்னையும் தன்னோட உடம்பை இந்த லோகத்தில் விட்டுவிட்டு திருப்பி வைகுண்டம் போகணுங்கிறதா தீர்மானம் பண்ணி இங்கே பிரபாத க்ஷேத்திரத்தில் இருந்துட்டுருக்காள். அந்த சமயம் ஒருத்தரையே மாத்திரம் விட்டு வச்சாள் உத்தவ சுவாமியை. ஏன்னா உத்தவ சுவாமி பரம பாகவதா, அதனால் சுவாமிக்கு அவர் மேலே ஒரு தனியான ஒரு பிரேமே அன்பு. அதனால் அவருக்கு நேரே உபதேசத்தை சொல்லிவிட்டு அந்த சமயம் சொன்னாலாம். என்ன ஞாபகமாக சொன்னாள், இந்த மாதிரி விதுரர் வருவர், விதுரருக்கு நீ உபதேசம் பண்ண வேண்டாம், விதுரருக்கு அவர் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு திருப்பி கங்கா துவாரம் ஹரித்வாரத்துக்கு போனால் அங்கே மைத்ரேயர் இருப்பார். அந்த மைத்ரேயர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணுங்கிறதாக மைத்ரேயர் சுவாமியை பார்க்க வந்திருந்தார். அவர் உடலை விடுற சமயத்தில் அந்த மைத்ரேயர்கிட்ட சொன்னதாக உத்தவர் அவருக்கு எடுத்து சொல்ல போகிறாள். அதுதான் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இது பரிந்தம் இந்த அத்தியாயம், இந்த 4வது அத்தியாயத்தில் இது பரிந்தம் நம்ம வாசிய ஸ்லோகங்களில் எப்படி அந்த கிருஷ்ணனுடைய வம்சத்தில் இருந்தவாள் எல்லாரும் ஒருத்தரை அடிச்சுட்டு கல்லை குடிச்சு ஒருத்தரை அடிச்சுட்டு செத்து போனாள்ங்கிற விஷயத்தை இது பரிந்தும் பார்த்தோம். இதற்கு பிறகு இருக்கிற ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். போன தடவை நம்ம அத்தியனம் பண்ணக்கூடிய கடைசி ஸ்லோகம், யத்ர நாராயணோ தேவः நரஸ்ச பகவான் ரிஷிः மிருது தீவிரம் தபோதீர்க்கம் தே பாதே லோகபாவனௌ. உத்தவ சுவாமி வந்து இவருக்கு உபதேசம் பண்ண பிறகு ரொம்ப அழுதாளாம். சுவாமி நம்மளை விட்டுட்டு போகிறாளேன்ட்டு அவரை பற்றியே விதுரர்கிட்ட அவருடைய கதைகளெல்லாம் சொன்னாள். வெவ்வேறு லீலைகள் சுவாமி பண்ணத்தெல்லாம் சொல்லிவிட்டு, சுவாமி சொன்னபடிக்கு நான் பத்ரிகாசிரமம் போக போகிறேன், எங்கே நரநாராயணாள் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த லோகத்துக்கு அந்த இடத்துக்கு போய் நான் பகவானை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பினாராம். இப்போது ஸ்ரீ சுகர் பரீட்சித் ராஜாவுக்கு சொல்லிட்டு வராள். ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுத்தவாதுபாகர்ணிய சுஹ்ருதாம் துஸ்ஸகம் வதம் ஞானேனாசமயத் க்ஷத்தா சோகம் உத்பதிதம் புதः. உத்தவர்னால் சொல்லப்பட்டு அவர் சொன்னத்தில் காதால் கேட்டுவிட்டு சுஹ்ருதாம் துஸ்ஸகம் வதம், தன்னுடைய ஞாதிகள் எல்லாம் வதமானத்தை கேட்டுவிட்டு, ஞானேன அசமயத் க்ஷத்தானா அந்த விதுரன் நல்ல ஞானம் இருப்பதனால அந்த சோகத்தை அடக்கின்றாள். சோகமுத்பதிதம் புதா, நல்ல கெட்டிக்காராக இருக்கிறதுனால அந்த சோகத்தை அடக்கின்றாள். சதம் மகாபாகவதம் விரஜந்தம் கௌரவர்ஷபः விஸ்ரம்பாத் அப்யதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிகிரஹே. சதம் மகாபாகவதம் விரஜந்தம் கௌரவர்ஷபः, கௌரவர்ஷபனான விதுரர் விரஜந்தம் எங்கே பார்த்தாலும் தீர்த்தத்தில் யாத்திரை பண்ணிட்டு இருக்கப்பட்ட அந்த உத்தவ சுவாமியை, மகாபாகவதரான உத்தவ சுவாமியை, விஸ்ரம்பாத்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு, அபியதத்தேதம் முக்கியம் கிருஷ்ண பரிகிரஹே, கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சவாழ்லேயே ரொம்ப முக்கியமானவர் உத்தவர். அவரை கேள்வி கேட்டாலாம். என்ன கேள்வி கேட்டாள்னால், விதுர உவாச்ச ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் யதாக யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே வக்தும் பவான்னோர்ஹதி யத்தி விஷ்ணோः பிருத்யார்த்த கிருதச்சரந்தி. ஞானம் பரம்
ஸ்வாத்மரஹ பிரகாசம். ஆத்ம ரகசியம், மனுஷன் யார், ஆத்ம ஜானம்ங்கிறது இருக்கே அது. யதாக யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே, யோகேஸ்வரனான சாட்சாத் பரம்பொருள் கிருஷ்ணன் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்காளே நேர கிளம்புற சமயத்தில், இந்த லோகத்தை விட்டு கிளம்புற சமயத்தை அந்த அந்த ஞானத்தை எனக்கு நீ சொல்லணும். ஏன்னா வைஷ்ணவாள் என்ன பண்ணுவாள், இத்தர வைஷ்ணவாளுக்கு நல்லது செய்வாள், உபதேசம் பண்ணுவாள். பிருத்யாஸ்வ பிருத்யார்த்த கிருதச்சரந்தி, அப்படி பரம பாகவதரான நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு கேட்டுண்டாள் விதுரர். அப்போது உத்தவ சுவாமி சொன்னாள், நனுதே தத்துவசம்ராத்யா ரிஷி கௌஷாரவோந்திகே சாக்ஷாத் பகவதாதிஷ்டः மத்தியலோகம் ஜிஹாசதா. கௌஷாரவா, குஷாருங்கிறவருடைய புள்ள கௌஷாரவன், கௌஷாரு, குஷாருனுடைய புள்ள கௌஷாரு, அது மைத்ரேயர், அதாவது மித்திரனுடைய புள்ள மித்திரசுதா மைத்ரேயா. அந்த மைத்ரேயன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால், சாக்ஷாத் பகவான், பகவான் ஆதிஷ்டா, பகவானுடைய ஆக்ஞை என்னென்னா, சுவாமி உசிரை விட்டுட்டு போகிற சமயத்தில் அங்கே மைத்ரேயர் வந்திருந்தார் பிரபாச க்ஷேத்திரத்துக்கு. அப்போது சுவாமி அவருக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னால் என்ன தெரியுமா, மத்தியலோகம் ஜிஹாசதா, இந்த மத்தியலோகத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு புறப்படுற சமயத்தில் அவர் உபதேசம் பண்ணாள். என்னென்னா, நீங்கள் உனக்கு நல்ல உபதேசத்தை பண்ணணுங்கிறதா சொன்னாள். விதுரன் வரப்போகிறான், அவனுக்கு நீ உபதேசம் பண்ணணும் என்பதாக மைத்ரேயருக்கு ஆக்ஞை போட்டு போயிருக்காள் சுவாமின்னாள். ஸ்ரீ சுகவாச்ச இதி சஹ விதுரேன விஸ்வமூர்த்தேः குணகதையா சுதயா பிளாவிதோருதாபः. பிளாவித உருதாபः, தங்க முடியாத தாபமாம் இந்த உத்தவ சுவாமிக்கு. ஆஹா, இப்படி சொல்லிட்டு சுவாமி கிளம்பிவிட்டா. எப்பப்பெல்லாம் சுவாமி கிளம்பி போனார்னு சொல்கிறாரோ அப்போல்லாம் அவருக்கு ரொம்ப துக்கம் ஏற்படுறது. க்ஷணமிவ புலினே யமஸ்வசுஸ்தாம், யமஸ்வசுனா யமனுடைய சிஸ்டர்னு அர்த்தம். யமனுடைய தங்கை யாருன்னா யமுனா ரிவர், அது புலினகான கரை. அந்த க்ஷணமிவ புலினே யமஸ்வசுஸ்தாம் சமுஷித ஔபகவிஹி நிஷாந்ததோகாத்து. அன்னைக்கு ராத்திரி யமுனையினுடைய நதி கரையில் தங்கிவிட்டு ஔபகவிஹி, ஔபகவினா கவருடைய பிள்ளைன்னு அர்த்தம், அதாவது உத்தவர். இந்த உத்தவ சுவாமி இப்படி சுவாமி சொல்லிவிட்டு போயிட்டாளுங்கிறதா சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரியே அங்கே அவருடைய தாப்பம் தாங்க முடியல, அதனால் நான் எங்கேயும் போக முடியாது இன்றைக்கி போல் இருக்கு, நான் இங்கேயே தங்கி விட்றேன். தங்கிவிட்டால் யமுனா நதி கரையில். இது பரியந்தம் இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுத்தவாத் உபாகர்ண்ய இத்யுத்தவாத் உபாகர்ண்ய இத்யுத்தவாத் உபாகர்ண்ய சுஹൃதாம் துஸ்ஸகம் வதம் சுஹൃதாம் துஸ்ஸகம் வதம் சுஹൃதாம் துஸ்ஸகம் வதம் ஞானேனாசமயத் க்ஷத்தா ஞானேனாசமயத் க்ஷத்தா ஞானேனாசமயத் க்ஷத்தா சோகமுத்பதிதம் புதः சோகமுத்பதிதம் புதः சோகமுத்பதிதம் புதः சதம் மகாபாகவதம் சதம் மகாபாகவதம் சதம் மகாபாகவதம் व्रजन्तं कौरवर्षभः व्रजन्तं कौरवर्षभः विश्रम्भात् अभ्यधत्तेदं विश्रम्भात् अभ्यदत्तेदं विश्रम्भात् अभ्यदत्तेदं विश्रम्भात् अभ्यदत्तेदं मुख्यं कृष्णपरिग्रहे मुख्यं कृष्णपरिग्रहे मुख्यं कृष्णपरिग्रहे विदुर उवाच विदुर उवाच विदुर उवाच ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं
ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் ஞானம் பரம் ஸ்வாத்மரஹ பிரகாசம் யதாக யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே யதாக யோகேஸ்வர ஈஸ்வரஸ்தே யதாக योगेश्वर ईश्वरस्ते वक्तुं भवान्नोर्हति यद्धि विष्णोः वक्तुं भवान्नोर्हति यद्धि विष्णोः वक्तुं भवान्नोर्हति यद्धि विष्णोः भृत्या स्वभृत्यार्थ कृतश्चरन्ति भृत्या स्वभृत्यार्थ कृतश्चरन्ति भृत्या स्वभृत्यार्थ कृतश्चरन्ति उद्धव उवाच उद्धव उवाच उद्धव उवाच ननु ते तत्त्वसम्राध्यः ननु ते तत्त्वसम्राध्यः ननु ते तत्त्वसम्राध्यः ऋषिः कौशारवोन्तिके ऋषिः कौशारवोन्तिके ऋषिः कौशारवोन्तिके साक्षात् भगवतादिष्टः साक्षात् भगवतादिष्टः साक्षात् भगवतादिष्टः मर्त्यलोकं जिहासता मर्त्यलोकं जिहासता मर्त्यलोकं जिहासता श्रीशुक उवाच श्रीशुक उवाच श्रीशुक उवाच इति सः विदुरेण विश्वमूर्तेः इति सः विदुरेण विश्वमूर्तेः इति सः विदुरेण विश्वमूर्तेः गुणकथया सुधया प्लावितोरुतापः गुणकथया सुधया प्लावितोरुतापः गुणकथया सुधया प्लावितोरुतापः क्षणमिव पुलिने यमस्वसुस्तां क्षणमिव पुलिने यमस्वसुस्तां क्षणमिव पुलिने यमस्वसुस्तां समुषित औपगविः निशां ततोगात् समुषित औपगविः निशां ततोगात् समुषित औपगविः நிஷாம் தத்தோகாத்து. இவ்வாறாக விதுரர்கிட்ட உத்தவர் சொன்னார், சுவாமி மைத்ரேயருக்கு ஆதேசம் பண்ணிவிட்டு போயிருக்காள், உனக்கு உபதேசம் பண்ணணும் கங்கா துவாரத்துலேருந்து, ஆகினால நீ ஹரித்வாரத்துக்கு போகணுங்கிறதா சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி யமுனை நதிக்கரையில் உத்தவ சுவாமி படுத்து மறுநாளை கிளம்பி பத்ரியாசிரமத்துக்கு போகிறாள். அப்போது ராஜா கேட்டான் கேள்வி சுகாச்சாரியாரை பார்த்து பரீட்சித்து. ராஜோவாச்ச நிதனமுபகதேஷு விஷ்ணிபோஜேஷு அதிரதயூதபேஷு முக்கியः சது கதம் அவசிஷ்டः உத்தவோ யத் ஹரிரபி தத்யஜே ஆக்ருதிம் த்யதீஷः. ராஜா கேட்டான், சுவாமி தானும் தன் சரீரத்தை விட்டுவிட்டு இத்தனை லீலைகள் பண்ண சுவாமி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹரிரபி தத்யஜே ஆக்ருத்தியம் த்ரதிஷா, மூணு தெய்வங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கப்பட்டவர் கிருஷ்ணன். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்ணுறவாளுக்கு மேலே இருக்கப்பட்டவர் கிருஷ்ணர், அவளுக்கு ஈஸ்வரனாக இருக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட சுவாமி மூணு காரியம் பண்ணப்பட்டவர். தன் லீலையெல்லாம் பண்ணிவிட்டு அவரும் இந்த உடம்பை விட்டுவிட்டு வைகுண்டம் போய் சேர்ந்தாள். அதோடும் இல்லாமல் தன் பந்துக்கள் ஞாத்திகளான விருஷ்ணி போஜாள் இவாள்லாம் ஒத்தரை அடித்து இப்பேற்பட்ட வாழ்லாம் அதிரத யூதபேஷு முக்கியா, அவள்லாம் பெரிய கமாண்டர்ஸ் இன் சீஃப், ரொம்ப சண்டையில் ரொம்ப வல்லுநாள், ரொம்ப நல்லா சண்டை போடுறவாள். அப்பேற்பட்டவாள் எல்லாரையும் அழிஞ்சு போக முடியாது தன்னுடைய மாயினால் பண்ணாள். சத்து கதம் அவசிஷ்ட உத்தவோ யத், இத்தனை பேரை விட்டு போக சொல்லிவிட்டு இந்த உத்தவரை மாத்திரம் எதுக்கு வச்சார், அவரை மாத்திரம் இங்கே இருன்னு சொல்லிட்டு போனாலே என்ன காரணம்னு கேட்டாள். சத்து கதம் அவசிஷ்ட உத்தவோ யத், உத்தவரை மாத்திரம்
இருன்னு சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணி விட்டு போனாலே என்ன காரணம்னாள்? இதை ராஜா கேட்டான். உடனே ஸ்ரீ சுக்காச்சாரியால் பதில் சொல்ல ஆரம்பித்தாள். ஸ்ரீ சுகவாச்ச பிரம்மசாபாபதேசேன காலேனாமோகவாஞ்சிதः சம்ஹிருத்ய ஸ்வகுலம் ஸ்பீதம் தியக்ஷம் தேகமச்சிந்தயத். சுவாமி பிரம்மசாபங்கிறதான ஒரு வியாஜம் வேணும்னா எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் சுவாமி. ஆனால் பிராமண சாபங்கிறதாக ஒரு வியாஜத்தை வச்சுண்டு காலே நாமோக வாஞ்சிதா, அவருடைய இச்சை என்னென்னா இத்தனை காலம் ஆனவுடனே இவா எல்லாரும் கூண்டோட கைலாசம் போகணும், எல்லாரும் அழிஞ்சு போகணும், பூபாரம் குறையணுங்கிறதாக அதுக்காகத்தான் வந்திருக்காள் சுவாமி அவதார ரகசியம். அதனால் காலங்கிறதாக ஒன்று சிருஷ்டி பண்ணி அப்படி அவள் மனசில் போய் செஞ்சு பிரம்மசாபத்தை உண்டாக்கி அதை வியாஜமாக வச்சு சுவாமி சம்ஹிருத்திய ஸ்வகுலம் ஸ்பீதம். ஸ்பீதம் ஸ்வகுலம் ரொம்ப கொழுப்பாக இருந்துதான். கொழுப்பு, ஸ்பீதம்னா கொழுப்பு. கொழுப்பு படைத்த ராஜாக்கள் இருந்தாலே அவள் அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு கூட இந்த பிரம்மசாபத்தை ஒரு வியாஜமாக வச்சுருந்து அழிச்சு விட்டாள் சுவாமி. அதோடு கூட தியக்ஷந்தேகமச்சிந்தயத்து, தான் கிளம்பி போகிற சமயத்தில் அப்படி இருக்கணுங்கிறதா நினச்சினாலாம் சுவாமி. அது சொன்னாள். அஸ்மால்லோகாத் உபரதே மயி ஞானமதாஸ்ரயம் அர்ஹத்தி உத்தவः ஏவாத்தா சம்பிரதி ஆத்மவதாம் வரஹ. அப்போ சுவாமி நினச்சிருந்தாலும் அச்சிந்தயத்துனால் என்ன நினச்சிருந்தாள்? அஸ்மான் லோகால் உபரதே மயி ஞானமதாஸ்ரயம், நான் இந்த லோகத்தை விட்டு கிளம்பி வைகுண்டத்துக்கு போகிறேன். அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னால் அருகதி உத்தவ ஏவ ஆத்தா, டைரக்ட்லி தன் மூலமாக டைரக்ட்லி உபதேசம் பண்ணுறதுக்கு அருகனானவன் யாருன்னா இந்த உத்தவ சுவாமி தான், வேறு யாரும் இல்லை. அதனால உத்தவருக்கு நானே நேர ஞானத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு சுவாமி ஆத்மவதாம் வரஹா, ரொம்ப ஆத்ம குணங்கள் பொருந்திய உத்தவ சுவாமிக்கு தானே நேர உபதேசம் பண்ணாலாம். பாகவதத்தை எடுத்து உபதேசம் பண்ணியிருக்காள் சுவாமிக்கு. உத்தவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்காள். அதை சொன்னாலுங்க. அஸ்மான் லோகாத் உபரதே மயி ஞானமதாஸ்ரயம் அர்ஹதி உத்தவ ஏவாத்தா சம்பிரதி ஆத்மவதாம் வரஹா. இந்த ஏன்னு கேட்டால் அவர் நல்ல சூருது, அவருக்கு குணங்கள் இருக்கே, சத்வ ரஜ தமோ இப்படி குணங்கள் இருக்கே, அதெல்லாம் உத்தவரை பிடிச்சிக்கலையாம். அவர் ரொம்ப சுத்த சத்துவமூர்த்தியாக இருந்திருந்தாள் உத்தவர். அதனால என்னாள் நோத்தவோ அன்வபி மன்யூனோ யத்குணைத் நார்தித பிரபு அதோ மத்வயுனம் லோகம் கிராஹயன் நிஹதிஷ்டது. நோத்தவோ அன்வபி மன்யூனோ மது நியூனம், என்னை விட ஒரு க்ஷணம் ஒரு அணு அப்பி ஒரு ஆட்டம் கூட உத்தவ சுவாமி குறைஞ்சவன் இல்லை. என்ன மாதிரியே தான் அவரும் நல்ல சத்துவமூர்த்தி. யத் குணைத் நார்தித பிரபு குணைஹி நார்திதா பிரபு உத்தவா. அந்த உத்தவ சுவாமி குணங்கள்னால தொடப்படாதவர். அதனால் எப்போதும் சுத்த சத்துவமூர்த்தியாக இருந்தப்பட்டவர். ஆகினால அவர் அதோ மத் வயுனம் லோகம், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ஞானத்தை அவர் ஒருத்தர் தான் கிராகன்னு இஹ திஷ்டது, அதை பூர்ணமாக ஞானத்தை எங்கிட்டேருந்து அறிஞ்சுட்டு இந்த லோகத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த லோகத்தில் அவர் இருந்தால் பல பேர் அதனால க்ஷேமத்தை அடைவாள் இன்னும் சொல்லி அதனால தான் காரணம்னு வச்சுட்டு போயிருக்காள் சுவாமி. ஏவம் திரிலோக குருணா சந்திஷ்ட சப்தயோனினா பதர்யாஸ்ரமம் ஆசாத்திய ஹரிமீஜே சமாதினா. அதனால தான் சுவாமி கிளம்புறதே உத்தவ சுவாமிகிட்ட, நீ மாத்திரம் இருக்க போகிறீங்க, நீ பத்ரிகாசிரமம் போய் என்ன பஜி அப்படின்னு சொல்லியிருக்காள். அதனால பதர்யாஸ்ரமம் ஆசாத்திய ஹரிமீஜே சமாதினா. அப்போ இந்த உத்தவ சுவாமி பகவானால் இப்படி ஆதி சொல்லப்பட்டு கிருஷ்ணேன சப்தயோனினா தான் கிருஷ்ணேன்னு அர்த்தம். ஏன்னா வேத வாச்சியன்
வேதத்தினுடைய வேதம் முழுக்க அவர்கிட்ட அடங்கியிருக்கு. அதனால தான் சப்தயோனின்னு அவருக்கு பேர். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் சொன்ன வாக்கியத்தை அதுபடிக்கு பதரியாசிரமம் போய் எங்கே நாராயணால் தபஸ் பண்ணுறாளோ அங்கே போய் சுவாமியே ஆராதிச்சாலாம் உத்தவ சுவாமி. விதுரோபி உத்தவாத் ஸ்ருத்வா கிருஷ்ணஸ்ய பரமாத்மனः क्रीडयोपात्त देहस्य कर्माणि श्लाघितानि च. விதுரஹ அப்பி உத்தவாத் ஸ்ருத்வா, உத்தவர்கிட்டேருந்து கேட்டுண்டு, ஏன்னா கிருஷ்ணனுடைய கதையை கேட்டாள், கிருஷ்ணர் கடைசியில் மைத்ரேயருக்கு சொன்ன விஷயத்தையும் கேட்டாள். இதெல்லாம் கேட்டுவிட்டு கிரீடயோபாத்த தேகஸ்ய கர்மாணி ஸ்லாகிதானி ச, கிருஷ்ணனுடைய சரித்திரம் முழுக்க சொன்னாள் உத்தவ சுவாமி விதுரருக்கு. அதெல்லாம் கேட்டாலாம் விதுரர். அப்பேற்பட்ட விதுரர் தேகன்யாசம் ச தஸ்யைவம் தீராணாம் தைரியவர்தனம் அந்யேஷாம் துஷ்கரதரம் பசூனாம் விக்லவாத்மனாம். பகவான் தேக யோகம் அடைஞ்சத தீராள் அந்த கதையை கேட்டாக்க இன்னும் கூட அவளுக்கு தைரியம் வர்த்திக்கும். அந்நேஷாம் துஷ்கரதனம் பசூனாம் விக்லவாத்மனாம், பாக்கி பேர்னா மிருகங்கள் மாதிரி தான். அவளுக்கு அந்த கதையெல்லாம் கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. அதனால் ஒரு உதாரணம் ஆகாதுன்னாள். ஆத்மானஞ்ச குரு ஸ்ரேஷ்ட கிருஷ்ணேன மனசேக்ஷிதம் தியாயன் கதே பகவதே ருரோத பிரேம விஹ்வலஹ. உத்தவர்கிட்டேருந்து கேட்டதை நினச்சி பார்த்தாலாம் விதுரர். ஆஹா, சுவாமி தன்னுடைய உடம்பை விட்டுவிட்டு கடைசியில் மத்தியலோகத்தை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்கு போகிற சமயத்தில் என்ன ஞாபகம் வச்சுண்டு மைத்ரேயர்கிட்ட போய் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ நீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காளே. ஆஹா, என்ன ஒரு பகவத் வாத்சல்யம்ங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு பகவானை நினச்சி தியாயன்கதே பகவதே ருரோத பிரேமவிஹ்வலஹா, கண்ணால் ஜலத்தை கொட்டினாலாம் இந்த கிருஷ்ணனுடைய கருணையை நினச்சி. அப்புறம் என்ன பண்ணாள்னாள், காலிந்தியாக கதிபி சித்தே அவோபிர் பரதர்ஷபா பிராபத்யத ஸ்வஹ சரிதம் யத்ர மித்ரா சுதோ முனிஹ. பிராபத்யத ஸ்வசரிதம்னா கங்கைன்னு அர்த்தம். தேவலோகத்தில் இருக்கப்பட்ட சரசு, அதனால் சொர்க்கலோகத்தில் இருக்கப்பட்ட சரசு தியுநதின்னு பேர். அப்படி தியுநதியான கங்கை இருக்கே, அந்த கங்கா தீரத்துக்கு போகணுங்கிறதா சொல்லிவிட்டு யமுனா தீரத்தில் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு காலிந்தியாக கதிபிகி சித்தே அகோபிகி, பல நாள் அங்கே சுவாமி கிருஷ்ணர் இருந்த இடமில்லவா யமுனா தீரம்னு சொல்லிவிட்டு அந்த கிருஷ்ணனை நினச்சி கண்ணால் ஜலத்தை விட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்தாள். அதன் பிறகு அவருடைய ஆக்ஞைப்படிக்கு மைத்ரேயரை பார்க்கணுங்கிறதுக்காக கங்கா தீரத்துக்கு ஹரித்வாரத்துக்கு போய் சேர்ந்தாலாம். பிராபத்யத ஸ்வசரிதம் எத்திர மித்ராசுதோ முனி. மித்ராசுதன்னா மைத்ரேயர்னு அர்த்தம். எங்கே மைத்ரேயருங்கிற முனி, அவர் ரொம்ப பெரிய ஞானி, அவர் இருக்கிற இடத்த அவரை தேடிந்து போனாங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே சதுர்த்தோத்தியாய ஸ்ரீஹரே நமஹ. இப்போது இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணும். श्रीशुक उवाच इति सह विदुरेण विश्वमूर्तेः गुणकथया सुधया प्लावितो ऋतापः क्षणमिव पुलिने यमस्वसुस्तां समुषित औपगविः निशान्ततोगात्
समुषित औपगविः निशां ततोगात् समुषित औपगविः निशां ततोगात् राजोवाच 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 निधनमुपगतेषु वृष्णिभोजेषु निधनमुपगतेषु वृष्णिभोजेषु निधनमुपगतेषु वृष्णिभोजेषु अधिरथयूथपयूथपेषु मुख्यः अधिरथयूथपयूथपेषु मुख्यः अधिरथयूथपयूथपेषु मुख्यः स तु कथम् अवशिष्टः उद्धवो यत् स तु कथम् अवशिष्टः उद्धवो यत् स तु कथमवशिष्टः उद्धवो यत् हरिरपि तत्यजे आकृत्यं त्र्यधीशः हरिरपि तत्यजे आकृतिं त्र्यधीशः हरिरपि तत्यज आकृतिं त्र्यधीशः श्रीशुक उवाच श्रीशुक उवाच श्रीशुक उवाच ब्रह्मशापापदेशेन 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 कालेनामोघवाञ्छितः 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 संहृत्य स्वकुलं स्फीतं संहृत्य स्वकुलं स्फीतं संहृत्य स्वकुलं स्फीतं त्यक्ष्यं देहमचिन्तयत् त्यक्ष्यं देहमचिन्तयत् अस्मान् लोकात् उपरते अस्मान् लोकादुपरते अस्मान् लोकादुपरते मयि ज्ञानमदाश्रयं मयि ज्ञानमदाश्रयं मयि ज्ञानं मदाश्रयम् अर्हत्युद्धव एवाद्धा अर्हत्युद्धव एवाद्धा अर्हत्युद्धव एवाद्धा सम्प्रति आत्मवतां वरः सम्प्रत्यात्मवतां वरः सम्प्रत्यात्मवतां वरः नोद्धवोऽन्वपि मन्यूनः नोद्धवोऽन्वपि मन्यूनः नोद्धवोऽन्वपि मन्यूनः यद्गुणैर्नार्दितः प्रभुः यद्गुणैर्नार्दितः प्रभुः यद्गुणैर्नार्दितः प्रभुः अतो मद्वयुनं लोकम् अतो मद्वयुनं लोकम् अतो मद्वयुनं लोकं ग्राहयन्निह तिष्ठतु ग्राहयन्निह तिष्ठतु ग्राहयन्निह तिष्ठतु एवं त्रिलोकगुरुणा एवं त्रिलोकगुरुणा एवं त्रिलोकगुरुणा सन्दिष्टः शब्दयोनिना सन्दिष्टः शब्दयोनिना बदर्याश्रममासाद्य 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 हरिमीजे समाधिना हरिमीजे समाधिना हरिमीजे समाधिना विदुरोऽपि उद्धवात् श्रुत्वा विदुरोऽप्युद्धवात् श्रुत्वा विदुरोऽप्युद्धवात् श्रुत्वा कृष्णस्य परमात्मनः कृष्णस्य परमात्मनः कृष्णस्य परमात्मनः क्रीडयोपात्तदेहस्य 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 कर्माणि श्लाघितानि च कर्माणि श्लाघितानि च कर्माणि श्लाघितानि च
देहन्यासञ्च तस्यैवं देहन्यासं च तस्यैवं देहन्यासं च तस्यैवं धीराणां धैर्यवर्धनं धीराणां धैर्यवर्धनं धीराणां धैर्यवर्धनम् अन्येषां दुष्करतरम् अन्येषां दुष्करतरम् अन्येषां दुष्करतरम् पशूनां विक्लवात्मनां पशूनां विक्लवात्मनां पशूनां विक्लवात्मनाम् आत्मानं च कुरु श्रेष्ठ आत्मानं च कुरु श्रेष्ठ आत्मानं च कुरु श्रेष्ठ कृष्णेन मनसेक्षितं कृष्णेन मनसेक्षितं कृष्णेन मनसेक्षितं ध्यायन् गते भागवते ध्यायन् गते भागवते ध्यायन् गते भागवते ध्यायन् गते भागवते रुरोद प्रेमविह्वलः रुरोद प्रेमविह्वलः रुरोद प्रेमविह्वलः कालिन्द्याः कतिभिः सिद्धे कालिन्द्याः कतिभिः सिद्धे कालिन्द्याः कतिभिः सिद्धे अहोभिर्भरतर्षभ 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 प्रहपद्यत स्वस्सरितं प्रहपद्यत स्वस्सरितं प्रहपद्यत स्वस्सरितं यत्र मित्रासुतो मुनिः यत्र मित्रासुतो मुनिः यत्र मित्रासुतो मुनिः श्रीहरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे चतुर्थोऽध्यायः श्रीहरे नमः எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை சொல்கிறேன் श्रीशुक उवाच इत्युद्धवादुपाकर्ण्य सुहृदां दुस्सहं वधं ज्ञानेनाशमयत्क्षत्ता शोकमुत्पतितं बुधः सतं महाभागवतं व्रजन्तं कौरवर्षभः विश्रम्भात् अभ्यधत्तेदं मुख्यं कृष्णपरिग्रहे विदुर उवाच ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं यदाह योगेश्वर ईश्वरस्ते वक्तुं भवान्नोर्हति यद्धि विष्णोः भृत्या स्वभृत्यार्थ कृतश्चरन्ति उद्धव उवाच ननु ते सत्त्वसम्राध्यः ऋषिकौशारवोऽन्तिके साक्षात् भगवतादिष्टः मर्त्यलोकं जिहासता श्रीशुक उवाच इति सह विदुरेण विश्वमूर्तेः गुणकथया सुधया प्लावितोरुतापः क्षणमिव पुलिने यमस्वसुस्तां समुषित औपगविः निशां ततोगात् राजोवाच निधनमुपगतेषु वृष्टिभोजेषु अधिरथयूथपेषु मुख्यः स तु कथम् अवशिष्टः उद्धवो यत् हरिरपि तत्यजे आकृतिं त्र्यधीशः श्रीशुक उवाच ब्रह्मशापापदेशेन कालेनामोघवाञ्छितः संहृत्य स्वकुलं स्फीतं त्यक्ष्यं देहम् अचिन्तयत् अस्माल्लोकात् उपरते मयि ज्ञानमदाश्रयम् अर्हत्युद्धव एवाद्धा
सम्प्रति आत्मवतां वरः नोद्धवोऽन्वपि मन्यूनः यद्गुणैर्नार्दितः प्रभुः अतो मद्वयुनं लोकं ग्राहयन् इह तिष्ठतु एवं त्रिलोकगुरुणा सन्दिष्टः शब्दयोनिना बदर्याश्रममासाद्य हरिमीजे समाधिना विदुरोऽप्युद्धवाच्छ्रुत्वा कृष्णस्य परमात्मनः क्रीडयोपात्तदेहस्य कर्माणि श्लाघितानि च देहन्यासं च तस्यैवं धीराणां धैर्यवर्धनम् अन्येषां दुष्करतरं पशूनां विक्लवात्मनाम् आत्मानं च कुरु श्रेष्ठ कृष्णेन मनसेक्षितं ध्यायन् गते भागवते रुरोदप्रेमविह्वलः कालिन्द्याः कतिभिः सिद्धे अहोभिर्भरतर्षभ प्रापद्यत स्वस्सरितं यत्र मित्रासुतो मुनिः। श्रीहरे नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे चतुर्थोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன் இந்த அத்தியாயம் முழுக்கும். அத ஸ்ரீமத்பாகவத மகாபுராணே तृतीयस्कन्धे चतुर्थोऽध्यायः. श्रीहरये नमः. उद्धव उवाच अथ ते तदनुज्ञाताः भुक्त्वा पीत्वा च वारुणीं तया विभ्रंशितज्ञानाः दुरुक्तैर्मर्मपस्पृशुः तेषां मैरेयदोषेण विषमीकृतचेतसां निम्लोचति रवौ आसीत् निम्लोचतिरवावासीत् वेणूनामिव मर्दनं भगवान् स्वात्ममायायाः गतिं ताम् अवलोक्य सः सरस्वतीमुपस्पृश्य वृक्षमूलमुपाविशत् अहं चोक्तो भगवता प्रपन्नार्तिहरेणः बदरीं त्वं प्रयाहीति स्वकुलं सञ्जीर्षुणा तथापि तदभिप्रेतं जानन्नहमरिन्दमे पृष्ठतोऽन्वगमं भक्तुः पादविश्लेषणाक्षमः अद्राक्षमेकमासीनं विचिन्वन् दयितं पतिं श्रीनिकेतं सरस्वत्यां कृतकेतमकेतनं श्यामावदातं विरजं प्रशान्तारुणलोचनं दोर्भिश्चतुर्भिर्विदितं पीतकौशाम्बरेण च वामवूरौ अधिश्रित्य दक्षिणाङ्घ्रिसरोरुहम् उपाश्रितार्भकाश्वत्थम् अकृशं त्यक्तपिप्पलं तस्मिन् महाभागवतः द्वैपायनसुहृत्सखा लोकान् अनुचरन् सिद्धे आससादयदृच्छया तस्यानुरक्तस्य मुनेर्मुकुन्दः प्रमोदभावानतकन्धरस्य आशृण्वतो माम् अनुरागः स समीक्षया विश्रमयन्नुवाच. श्रीभगवानुवाच वेदाहमन्तर्मनसीप्सितं ते ददामि यत्तद्दुरवापमन्यैः सत्रे पुरा विश्वसृजां वसूनां मत्सिद्धिकामेन वसो त्वयेष्टः स एष साधो चरमो भवानाम् आसादितस्ते मदनुग्रहो यत् यन्मां नृलोकान् रहः उत्सृजन्तं
दृष्ट्या ददृश्वान् विशदानुवृत्त्या पुरा मया प्रोक्तमजायनाभ्ये पद्मे निषण्णाय ममादिसर्गे ज्ञानं परं मन्महिमावभासं यत्सूरयो भागवतं वदन्ति इत्यादृतोक्तः परमस्य पुंसः प्रतिक्षणानुग्रहभाजनोऽहं स्नेहोत्थरो मास्खलिताक्षरस्थं मुञ्चञ्चुचः प्राञ्जलिराबभाषे कोन्वीशते पादसरोजभाजां सुदुर्लभोत्थेषु चतुर्ष्वपीह तथापि नाहं प्रवृणोमि भूमन्ये भवत्पदाम्भोजनिषेवणोत्सुकः कर्माण्यनीहस्य भवो भवस्य ते दुर्गाश्रयोऽथारिभयात् पलायनं कालात्मनो यत्प्रमदायुताश्रमः स्वात्मन्रते खिद्यति धीद्विदामिह मन्त्रेषु मां वा उपहूय यत्स्वम् अकुण्ठिताखण्ड सदात्मबोधः पृच्छेः प्रभो मुग्ध इवा प्रमत्तः तन्नो मनो मोहयतीव तेव ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं प्रोवाच कस्मै भगवान् समग्रम् अपि क्षमं नो ग्रहणाय भक्तः वदाञ्जसा यद्वृजिनं तरेम इत्यावेदितहार्दाय मह्यं स भगवान् परः आदिदेशारविन्दाक्षः आत्मनः परमां स्थितिं स एवमाराधित पादतीर्थात् अधीततत्त्वात्मविबोधमार्गः प्रणम्य पादौ परिवृत्य देवम् इहागतोऽहं विरहातुरात्मा सोऽहं तद्दर्शनाह्लाद वियोगार्तियुतः प्रभो गमिष्ये दहितं तस्य बदर्याश्रममण्डलम् यत्र नारायणो देवो नरस्य भगवान् ऋषिः मृदुतीव्रं तपोदीर्घं ते पाते लोकभावनौ श्रीशुक उवाच इत्युद्धवादुपाकर्ण्य सुहृदां दुस्सहं वधं ज्ञानेनाशमयत्क्षत्ता शोकमुत्पतितं बुधः सतं महाभागवतं व्रजन्तं कौरवर्षभः विश्रम्भात् अभ्यदत्तेदं मुख्यं कृष्णपरिग्रहे विदुर उवाच ज्ञानं परं स्वात्मरः प्रकाशं यदाह योगेश्वर ईश्वरस्ते वक्तुं भवान्नोर्हति यद्धि विष्णोः भृत्या स्वभृत्यार्थकृतश्चरन्ति उद्धव उवाच ननु ते तत्त्वसम्राध्या ऋषिः कौशारवोऽन्तिके साक्षात् भगवतादिष्टः मत्यलोकं जिहासता श्रीशुक उवाच इति सह विदुरेण विश्वमूर्तेः गुणकथया सुधया प्लावितो ऋतापः क्षणमिव पुलिने यमस्वसुस्तां समुषित औपगविः दिशां ततो गात् राजोवाच निधनमुपगतेषु वृष्णिभोजेषु अधिरथयूथपेषु मुख्यः स तु कथमवशिष्टः उद्धवो यत् हरिरपि तत्यजे आकृतिं त्रधीशः श्रीशुक उवाच ब्रह्मशापापदेशेन कालेनामोघवाञ्छितः संहृत्य स्वकुलं स्फीतं त्यक्ष्यन् देहमचिन्तयत् अस्माल्लोकात् उपरते महि ज्ञानं मदाश्रयम् अर्हत्युद्धव एवाद्धा सम्प्रति आत्मवतां वरः नोद्धवोऽन्वपि मन्यूनः यद्गुणैर्नार्दितः प्रभुः अतो मद्वयुनं लोकं ग्राहयन्निह तिष्ठतु एवं त्रिलोकगुरुणा सन्दिष्टः शब्दयोनिना
बदर्याश्रममासाद्य हरिमीजे समाधिना विधुरोऽप्युद्धवाच्छ्रुत्वा कृष्णस्य परमात्मनः क्रीडयोपात्तदेहस्य कर्माणि श्लाघितानि च देहन्यासं च तस्यैवं धीराणां धैर्यवर्धनम् अन्येषां दुष्करतरं पशूनां विक्लवात्मनाम् आत्मानं च कुरु श्रेष्ठ कृष्णेन मनसेक्षितं ध्यायन् गते भागवते रुरोध प्रेमविह्वलः कालिन्द्याः कतिभिः सिद्धे अहोभिर्भरतर्षभ प्रपद्यत स्वसरितं यत्र मित्रासुतो मुनिः श्रीहरे नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे विदुरोद्धवसङ्गमवर्णनं नाम चतुर्थोऽध्यायः। श्रीहरे नमः. இப்போ சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. शैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.